Good morning students. Today we will discuss about the theories of profit. நம்ம இப்போ சிக்ஸ்த்து சாப்டரில் டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் ரெண்ட்டு வேஜ் தியரிஸ், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் தியரிஸ் மூணுமே பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய ரிவார்டு ஃபார் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனுடைய ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் அப்படிங்கிறது லாபம், அதை குறிக்கும். லாபத்தில் எத்தனை கோட்பாடுகள் இருக்குது, லாபம் எந்த விதத்தில் நமக்கு அடையுது, ஒரு ஆண்டர்ப்ரனரை எப்படியெல்லாம் லாபம் வந்தடையுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? த ஆண்டர்ப்ரனர் கோஆர்டினேட்ஸ் ஆல் அதர் 3 ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனர் மற்ற எல்லா 3 காரணிகளையும் ஒருங்கிணைக்கணும். தட் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதில் லேண்ட், லேபர், கேபிட்டலை மட்டும் ஒருங்கிணைக்கணும். எதுக்காக அப்படின்னா ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக. ஆண்டர்ப்ரனர் இஸ் ரிவார்டட் ஃபார் ஹிஸ் சர்வீஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட். ஆண்டர்ப்ரனர் இந்த சர்வீஸ், அதாவது அவருடைய சர்வீஸை என்னவா அவர் கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராஃபிட்? லாபம் அப்படின்னா என்ன? இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா லாபம் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கவனிங்க, ப்ராஃபிட் இஸ் த ரிட்டர்ன் டு த ஆண்டர்ப்ரனர் ஆஃப் த யூசஸ் ஆஃப் ஆண்டர்ப்ரனரியல் எபிலிட்டி. அதாவது ஆண்டர்ப்ரனருடைய தன்னுடைய தனித்தன்மைக்காக கிடைக்கக்கூடிய, எல்லாருமே வியாபாரம் செய்வாங்க, எல்லாருமே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வியாபாரி அல்லது ஒரு தொழில் முனைவோர், ஒரு ஆர்கனைசர் அவருடைய சொந்த ஆண்டர்ப்ரனரியல் எபிலிட்டி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கும், அந்த தனித்திறமைக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு ரிவார்டு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த நெட் இன்கம் ஆஃப் த ஆர்கனைசர். இன் அதர் வேர்ட்ஸ், ப்ராஃபிட் இஸ் த அமௌண்ட் லெஃப்ட் டு த ஆண்டர்ப்ரனர் ஆஃப்டர் ஹி ஹேஸ் பேமெண்ட்ஸ் மேடு ஃபார் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ். அதாவது லாபம் அப்படிங்கிறது அவர் வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையும் லாபம்னு வச்சுக்க முடியாது. டோட்டல் ரெவென்யூ வேறு, லாபம் வேறு. அதாவது ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம், அதை சேல்ஸ் பண்ணுறோம், வரக்கூடிய ரெவென்யூவை, டோட்டல் இன்கம்மை லாபம்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ எதை லாபம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூவிலேருந்து மைனஸ் பண்ணுறோம். எதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, லேபருக்கு கொடுக்கக்கூடிய வேஜு, கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், இதை எல்லாருமே கழித்தது போக மீதி இருக்கக்கூடிய அந்த சம் அமௌண்ட் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹவவர் தெர் ஆர் அதர் வேர்சன்ஸ் ஆல்சோ. சரியா, இதை ப்ராஃபிட்னு சொல்லலாம், லாபம்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் லாபம்னு மட்டும் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்? லாபத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனோபொலி ப்ராஃபிட், வின்ஃபால் ப்ராஃபிட், ப்ராஃபிட் ஆஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட்ஸ். அதாவது லாபம் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இயக்குவதற்கான வெகுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முற்றுரிமை லாபம், தட் இஸ் மோனோபொலி ப்ராஃபிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த ஃபோம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோனோபொலி கண்ட்ரோல். அதாவது ஒரு நிறுவனம் முற்றுரிமை கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதால் பெறக்கூடிய லாபம். முற்றுரிமையாளர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோனோபொலி அப்படின்னா சிங்கிள் செல்லர். அந்த சிங்கிள் செல்லர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த வியாபாரத்திலேருந்து பெறக்கூடிய லாபத்தை நம்ம மோனோபொலி ப்ராஃபிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வின்ஃபால் ப்ராஃபிட். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில கமாடிட்டிஸோட ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகும். அப்படி எதிர்பாராத விதமாக விலைகள் உயர்ந்து அந்த ஆர்கனைசர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணார் அப்படின்னா தட் இஸ் கால் வின்ஃபால் ப்ராஃபிட். இதை இன்னும் சொன்னால் காற்றடித்து விழுந்த லாபம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதாவது எதிர்பாராத லாபம் அப்படின்னு சொல்லலாம். வின்ஃபால் ப்ராஃபிட்னா ஞாபகம் வச்சுக்கணும், புது வேர்டு, காற்றடித்து விழுந்த லாபம் அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட், ப்ராஃபிட் ஆஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட்ஸ். அதாவது அந்த தொழிலை இயக்குவதற்கான வெகுமதி. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாரு. சரி, அந்த ஆண்டர்ப்ரனர் என்ன செய்யணும்னா நிறைய எபிலிட்டி போட்டு நிறைய ரிஸ்க் பேர் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதுக்கான ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஏர்ன்டு பை த ஆண்டர்ப்ரனர் ஃபார் த ஆண்டர்ப்ரனரியல் ஃபங்க்ஷன். இயக்குவதற்காக, அவருடைய தொழில் அமைப்பை இயக்குவதற்காக பெறக்கூடிய ஒரு லாபத்துக்கு பேர் ப்ராஃபிட் ஆஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், கான்செப்ட் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட், மொத்த லாபம் அப்படின்னா என்னென்னா டோட்டல் ரெவென்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டை கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியது மொத்த லாபம். சரியா, ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்க வேணாம். டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், சரியா, இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு, நெட் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? ஆர் நெட் ப்ராஃபிட்
ஆர் பியூர் ப்ராஃபிட், தூய லாபம். எக்கனாமிக் ப்ராஃபிட்னா பொருளாதார லாபம். ட்ரூ ப்ராஃபிட், உண்மை லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிடைக்கக்கூடிய நிகர லாபத்திலிருந்து மொத்த லாபம் மைனஸ், அதாவது நிகர லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னென்னா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட். அதாவது நிறுவனத்தின் உள்ளே நடக்கக்கூடிய செலவுகளுக்கு பேர் தான் நம்ம இம்ப்ளிசிட் காஸ்ட்னு சொல்கிறோம். காஸ்ட் அண்ட் ரெவன்யூ லெசனை ஒரு நிமிஷம் திருப்பி பார்த்துக்கணும். வாட் இஸ் மீனிங் பை இம்ப்ளிசிட் காஸ்ட்? என்னென்ன நிறுவனங்களுக்கு உள்ளே செய்யக்கூடிய செலவுகள், உள்ளார்ந்த செலவுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து? கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து, மொத்த லாபத்திலேருந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் உள்ளார்ந்த செலவுகளை மைனஸ் பண்ணோன்னா நம்ம கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? அதாவது மினிமம் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டு ஸ்டே இன் பிஸ்னஸ். அதாவது அந்த வியாபாரத்தில் இருப்பதற்காக மினிமமாக பெறக்கூடிய ஒரு குறைந்தபட்ச லாபம். இது பெரிய அளவில் இருக்காது. இது ஒரு நார்மல் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும், நாட் அ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஓவர் அண்டு எபோவ் த நார்மல் ப்ராஃபிட். அதாவது ஒரு அடிப்படை லாபத்துக்கும் கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா தட் இஸ் கால்டு சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் இஸ் கால்ட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன தியரிஸ் இருக்குது, இதை யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு டைனமிக் தியரி, இயங்குநிலை லாப கோட்பாடு. இன்னோவேஷன் தியரி, புத்தாக்க லாப கோட்பாடு. ரிஸ்க் பேரிங் தியரி, அதாவது இடர்தாங்கும் லாப கோட்பாடு. ஃபோர்த் ஒன் அன்சர்டன்டி பேரிங் தியரி, நிலையற்ற தன்மையை தாங்கும் லாப கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4ல் ஏதாவது ஒன்று 3 மார்க்கில் கண்டிப்பாக வரும், அல்லது ஏதாவது 2 5 மார்க்கில் கண்டிப்பாக வரும். நீங்கள் தாராளமாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கொஷின் பேப்பர் பாருங்கள், வரலைன்னா என்னை எம்எஸ்ன்னு கேளுங்க, சரியா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட். இந்த டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட்டை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ்ட் ஜேபி கிளார்க். இந்த இயர் 1900, அதாவது 1900 அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ் ஜேபி கிளார்க் அப்படிங்கிறவர் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ராஃபிட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ப்ரைஸ் அண்டு காஸ்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கமாடிட்டி. லாபம் அப்படிங்கிறது விலைக்கும் காஸ்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த கமாடிட்டி, அதாவது உற்பத்தி செலவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 2 விதமாக பிரிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் இஸ் த ரிவார்டு ஃபார் டைனமிக் சேஞ்சஸ். அதாவது ஒரு பொருளாதாரத்தில் யாரெல்லாம் வியாபாரத்தை இயக்குறாங்களோ அதுக்கு கிடைக்கக்கூடிய சேஞ்சஸ் மட்டுமே லாபம். அது வந்து ஸ்டாட்டிக் சொசைட்டிக்கு, அதாவது வியாபாரம் செய்யாமல் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்புக்கு லாபம் கிடைக்காது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இந்த டைனமிக் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் ஃபாலோஸ் 5 டைனமிக் சேஞ்சஸ். அதாவது 5 விதமான இயங்குநிலை கோட்பாடுகளை கொண்டு இந்த லாபம் கிடைக்குது அப்படின்னா, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கம் அடைஞ்சால் கண்டிப்பாக பொருட்கள் அதிக அளவு விற்பனை செய்யப்படும், ப்ரொடக்ஷன் கிடைக்கும், அப்போ லாபம் ஆக்சுவலாக வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூம் ஆஃப் கேபிட்டல் இஸ் இன்க்ரீஸ்டு, அதாவது மூலதன அளவு பெருகணும், உற்பத்தி முறைகளில் மேம்பாடு அடையணும், தட் இஸ் மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் இம்ப்ரூவிங். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஆர்கனைசேஷன் ஆர் சேஞ்ச், அதாவது தொழில் அமைப்பில் மாற்றம் இருக்கணும். லாஸ்ட் ஒன் நுகர்வோரின் விருப்பம் பெருகணும் அப்படின்றாரு. இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? இந்த 5 சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைனமிக் சொசைட்டிக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஜேபி கிளார்க். இந்த இயர் 1900 ஜேபி கிளார்க் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட் சொன்னவர் யார்? ஜேபி கிளார்க். இயர் 1900. சரியா? நெக்ஸ்ட்டு இன்னோவேட்டிவ் தியரி, புத்தாக்க லாப கோட்பாடு. நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்லேயே பார்த்துருக்கோம். இன்னோவேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இந்த என்டர்பிரினர். சரியா? ஒரு தொழில் முனைவோருக்கு இன்னோவேஷன் அப்படிங்கிறது, புத்தாக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய முக்கியமானது. நான் அங்கே எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெசன் நடத்தும்போது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஹார்லிக்ஸ் பாட்டில் நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நீங்கள் திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணிக்கணும். இந்த இன்னோவேட்டிவ் தியரி ஆஃப் இன்னோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா ஜோசப் ஏ சும்பீட்டர். அவர் பேர் என்ன? ஜோசப் ஏ சும்பீட்டர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an entrepreneur is not only an undertaking of the business. ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக் பண்ணிக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, பட் ஆல்சோ an innovator in the process of the production.
ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக புத்தாக்கங்கள் கொடுக்கணும். அப்படியே அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா மக்களுக்கு அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயன்படுத்த அவங்க அடையக்கூடிய யூட்டிலிட்டி குறையும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னோவேஷன் கொடுக்கணும். அதாவது அதோடைய டேஸ்ட்டில், கலர்ஸில், ஃபிசிக்கல் அவுட்லுக்கில், ஆடில் எல்லாத்துலேயுமே என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ டு ஹிம் ப்ராஃபிட் இஸ் த ரிவார்டு ஃபார் இன்னோவேஷன். இன்னோவேஷன் மீன்ஸ் இன்வென்ஷன் புட் இன்டு கமர்ஷியல் ப்ராக்டிசஸ்க்காக கண்டிப்பாக புது இன்னோவேஷன்ஸ் கொடுக்கணும். என்னென்ன இன்னோவேட்டிவ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராடக்ட். சரியா, ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்பரிஸ் சாக்லேட்டை பாருங்கள், எத்தனையோ இன்னோவேட்டிவ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு டேக்கும் இன்னோவேஷன் கொடுக்குறாங்க. அது ஒன்று. நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் நியூ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நியூ மெத்தட்ஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கையில் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷினரி வந்துருச்சு. அப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ நியூ மெத்தட்ஸு. நெக்ஸ்ட் ஓப்பனிங் அப் ஆஃப் நியூ மார்க்கெட். புதுசாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கவரிஸ் ஆஃப் நியூ ரா மெட்டீரியல்ஸ் புதுசாக இருக்கணும். சரியா, பழசையே போட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். மக்கள் அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷன். சரியா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறையும். நெக்ஸ்ட்டு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி ஆர் ஃபோம். அதாவது உற்பத்தி தொழில் நிறுவனங்களை மறுசீரமைத்தல் பண்ணோம். இது எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா புது இன்னோவேஷன் செய்ய மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான அதாவது பொருள் கம்பெனி ஒன்றா இருந்தாலும் அதில் நிறைய புதிதான பொருள் கிடைக்கும் பொழுது மக்கள் ஈஸியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் பேரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட். அதாவது இடர் தாங்கும் லாப கோட்பாடு. இடர் தாங்குதல் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் அந்த பிஸ்னஸில் வர நிறைய இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்காக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா F.H. ஹாலே இந்த இயர் 1907. சரியா, இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ராஃபிட் இஸ் த ரிவார்டு ஃபார் ரிஸ்க் டேக்கிங் இன் பிஸ்னஸ். ரிஸ்க்னா என்னென்ன? ரிஸ்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் பிஸ்னஸில் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடர்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. சரியா, ஒரு சில சமயம் காம்படிட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. நம்மளுடைய கம்யூனிட்டிஸ்க்கு மார்க்கெட் இருக்காது, நம்மளுடைய ஆடு சரியாக போயிருக்காது. அந்த மாதிரி நிறைய ரிஸ்க்கை பேர் பண்ணுறதுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராஃபிட் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிவார்டு. அதாவது கிடைக்கக்கூடிய ரிவார்டு தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஆண்டர்ப்ரனர் அண்டர்டேக்ஸ் த ரிஸ்க் ஹீ ரிசீவ்ஸ் ப்ராஃபிட். அண்டர்டேக் பண்ணிக்கிறதுக்காக, அதாவது ரிஸ்க்கை பேர் பண்ணிக்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்சர்டனிட்டி பேரிங் தியரி. அதாவது நிலையற்ற தன்மையை தாங்கும் லாப கோட்பாடு. நிலையற்ற தன்மைனா ஒரு பிஸ்னஸில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யூகித்து சொல்ல முடியாது. எப்போவுமே கிராஜுவலாக நமக்கு லாபம் கிடச்சிக்கிட்டே போகும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சம்டைம்ஸ் சம் ரிஸ்க்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த கொரோனா பீரியடில் நிறைய கம்யூனிட்டிஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சானிடைசர் அப்படிங்கிற ஒன்றே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கொரோனா சமயத்தில் தான் சானிடைசர் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில சமயங்களில் அந்த சானிடைசருடைய விலை அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது ஆஃப்டர் கொரோனா சானிடைசருக்கு வேலையே இல்லாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. கவனிங்க, இந்த ரிஸ்க் பேரிங் தியரியை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் ஃப்ராங்க் ஹெச் நைட் அப்படிங்கிறவர். யார்? ஃப்ராங்க் ஹெச் நைட் அப்படிங்கிறவர். டு ஹிம் ப்ராஃபிட் இஸ் த ரிவார்டு ஃபார் அன்சர்டனிட்டி பேரிங். எதுக்காக அப்படின்னா இடர்பாடுகளை நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வதற்காக. அந்த நிலையற்ற தன்மை எத்தனை வகைப்படும்? வியாபாரத்தில் என்னென்ன ரிஸ்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரபிள் ரிஸ்க் ஆர் நான் இன்சூரபிள் ரிஸ்க்குங்கிறாரு. அல்லது நோன் ரிஸ்க் ஆர் அன்னோன் ரிஸ்க்குங்கிறாங்க. இன்சூரபிள் அப்படின்னா நோன் ரிஸ்க், நான் இன்சூரபிள் அப்படின்னா அன்னோன் ரிஸ்க். தெரிஞ்சே அதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த ரிஸ்க்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருப்போம். அது என்னென்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கம்பெனி திடீர்னு ஃபயர் ஆகலாம். சரியா, ஃபயர் ஆகலாம், திருடன் வரலாம், நேச்சுரல் டிசார்டர்ஸ் நிறைய வரலாம், திடீர்னு நில அதிர்வு அதாவது எர்த்குவேக் உங்கள் கம்பெனி அப்படியே இடிஞ்சு விழுந்துடலாம். இந்த மாதிரி ரிஸ்க் வரும்பொழுது இதெல்லாம் வரும்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு நம்ம கம்பெனி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்டு இன்சூரபிள் ரிஸ்க். நான் இன்சூரபிள் ரிஸ்க் தட் இஸ் அன்னோன் ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கம்பெனி நம்ம ப்ராடக்ட்டுக்கு திடீர்னு யார் காம்படிட்டர்ஸ் வராங்கன்னே நமக்கு தெரியாது.
சரி, நம்மளுடைய வியாபாரம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் unknown risk. தட் இஸ் மார்க்கெட் கண்டிஷன், டெக்னாலஜி சேஞ்சஸ்ஸு, பப்ளிக் பாலிசி அல்லது கவர்மெண்ட் பாலிசி, இது எல்லாமே unknown risk, தட் இஸ் நான் இன்சூரபிள் ரிஸ்க்கு கீழே வந்துடும். ஸோ இது எல்லாமே இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிறதுக்காக, இன்னோவேஷன் கொடுக்கறதுக்காக, ரிஸ்க்கை பேர் பண்ணிக்கிறதுக்காக, அன்சர்டன்ட்டியை பேர் பண்ணிக்கிறதுக்காக, டைனமிக் அந்த சொசைட்டியை, அதாவது பிஸ்னஸை டைனமிக்காக வச்சுக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரிவார்டு தான், அந்த ஆண்டர்ப்ரனருக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு தான் ரிவார்டு தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே, அதாவது இந்த 4 எக்கனாமிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக மேட்ச் த ஃபாலோயிங் வரும். ஏன்னா ஒவ்வொரு தியரியும் கொடுத்து அதை சொன்னவர் யார் அப்படின்னு மேட்ச் த ஃபாலோயிங் வரக்கூடிய வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் இதில் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக 3 மார்க் ஆர் 5 மார்க் ஏதாவது ஒன்று இந்த 4 தியரியில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது 4ஐயும் நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இதோட உங்களுக்கு சாப்டர் 6 டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் முடியுது. ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க, டெஸ்ட்டு கரெக்டாக எழுதுங்க, டீச்சர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது 11th அப்படிங்கிறது இப்படியே போகக்கூடிய காலமில்லை. என்றைக்கா இருந்தாலும் 11th நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு வந்து படித்து தான் ஆகணும். ஸோ நீட்டாக படிங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், முதல்ல டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். நாங்கள் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் கண்டிப்பாக சென்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சாப்டர் 7 இந்தியன் எக்கானமி பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.